காரணம்? ஏன்னா இது திமுகவோட கோட்டை அப்படிங்கிறாங்க. இப்படிதான் இருந்தது. கம்யூனிஸ்ட் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. எஸ்கே மகேந்திரன் ஜெயிச்சிருக்காரு. பெரம்பலூர் தொகுதின்னு சொன்னாங்க. 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. தளபதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ பிரச்சனை அவருக்கு. ஏன்னா இப்போ நேற்று கூட இந்த இடத்துல வந்து பள்ளம் நோண்டுனதுனால தான் இன்னைக்கு வர முடியாமல் விஜய் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம அனுமதி இல்லை. நாங்களாம் எதிர்பார்த்துருக்கோம் கண்டிப்பாக தளபதி வருவார்னு. நான் ரொம்ப அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. ஆனால் உள்ளேயே வர விட மாட்டேங்கிறாங்களேன்னா இதெல்லாம் தவிர்த்துட்டு விஜய் வந்து இங்கே அரசியல் நின்று வெற்றி பெற்ற முடியுமா? கண்டிப்பாக ஓட்டுவாங்க. ஓட்டுவாங்க. நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். மாறி மாறி இவங்க 2 பேர் தான் வந்துருக்காங்க. மாற்றம் எதிர்பார்க்குறோம். ஆனால் மக்கள் மத்தியில் உண்மையாகவே ஆதரவு இருக்கான்னா இல்லை இந்த மீடியாக்காக தான் சொல்கிறாங்க சும்மா? கண்டிப்பாக ஆதரவு இருக்குது. ஏன் ஜனங்களை சந்திக்க விட மாட்டாங்க? பயம் இருக்குது. அவர் வராருன்னு பயம் இருக்குது. ஜனங்களை சந்திக்க விடணும்ல. ஆனால் வந்தால் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல, ரொம்ப ஜனம் வருது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணங்களை சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இவருக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க? அப்படியே தேர்தல் எதுக்கு? எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு சொல்லுங்கள். ஏன்னா விஜய்னா மட்டும் ஒரு பயம் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கமல் வந்திருக்காரு, விஜயகாந்த் வந்திருக்காரு. மாறி மாறி இவங்க 2 பேர் தான் வந்துன்னு இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் என்ட்ரி ஆகும் போது அவங்களுக்கு பயம் வருதுல்ல. அப்போ வந்து 2026 தமிழ் வெற்றி கழகம் வந்து ஆட்சி பிடிக்க வாய்ப்பு. பெரம்பலூர் தொகுதியில் கண்டிப்பாக வருவாருங்க. அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார்.